நிறைய டீ கடையில் குடிச்சிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இவங்க யூனிக்காக போடுறாங்க. வேலூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 26 அவுட்லெட் இருக்குது. எவ்ரிவேர் எங்கே போனாலுமே நமக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸே இருக்காங்க. நான் வேலூர் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எஸ்பெஷலி இங்கே தான் சித்ரா காஃபி பார்ல சாப்பிடுவீங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நாங்கள் எல்லா அவுட்லெட்டுக்கு சப்ளை பண்ணுறோம். சரிங்க சார். இந்த நேம் ஆஃப் பக்ஷணம். கஃபே அவுட்லெட்டுக்குரிய ஒரு ஹேங் அவுட்டுக்குரிய எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நம்மளுடைய அவுட்லெட்ஸில் இருக்குது. ஃபேமிலி க்ரௌடு நல்லா ஒரு கன்வீனியண்ட்டாக வருவாங்க. ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரைனிங் அவுட்லெட்டே வச்சுருக்கோம். இது எல்லாமே எங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரியிலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி வருது. பைசைக்கிளில் கேனில் வச்சு அவுட்லெட்டுக்கு டைரக்ட் சர்வீஸ் மாதிரி அந்த மாதிரி ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் இது. இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். 88 பிரான்ச் நம்ம ஓவராலாக கொடுத்துருக்கோம். வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஆரியபுரத்தில் இருக்காங்க. ஆரியபுரத்தில் உங்களுக்கு பில்ரோத் ஹாஸ்பிட்டல்லேருந்து அடையாறு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கடையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்ரா காஃபி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் 2வது பிரான்ச்சாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அவங்களோட பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாகவே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சித்ரா காஃபி பார் சென்னையில் ஓப்பன் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மகளே, இப்போ நம்ம சித்ரா காஃபி பாரோட மேனேஜிங் டைரக்டர் எம்டி வந்து நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். நல்லா இருக்கு சார். சார் சொல்லுங்க சார், இப்போ நம்ம மக்களுக்கு வந்துட்டு நம்ம சித்ரா காஃபி பாரோட பேஸ் என்ன, நம்ம எங்கேருந்து பண்ணுறோம், எங்கேருந்து வந்திருக்கோம், எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதான் ஃபுல்லாக நம்ம மக்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுங்க சார். வணக்கம். சித்ரா காஃபி போர்ட மேனேஜிங் டைரக்டர் சதீஷ்குமார் பேசுகிறேங்க. நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் 24 வருஷமாக இருக்கோம். வேலூரில் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 16 டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் இருக்கோம். இந்த கிளை வந்து 88வது பிரான்ச் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம RA.puramல சென்னையில். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோமா சார், இல்லை வேறு எதுவும் பண்ணிகிட்டு இருக்கோம்? தமிழ்நாடு ஆந்திராலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார். நம்ம சித்ரா காஃபி பாரோட பேஸ் எங்கே சார்? நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? வேலூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ராயவேலூரில் தான் நாங்கள் 2000 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே சார். என்னோட பிரதர் ஸ்டார்ட் பண்ணார். சரி, ஸ்மால் லெவலில் ஸ்டார்ட் பண்ணார். ஓகே சார். அந்த ஸ்டோரி கூட நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும். ஓகே சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் சைல்டுஹுட்டில் வேலூர் வந்து எங்களோட நேட்டிவ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. அங்கேருந்து வேலூர் ஷிஃப்ட் ஆகி வந்து வேலூரில் வந்து பைசைக்கிளில் கேனில் வச்சு அவுட்லெட்டுக்கு டைரக்ட் சர்வீஸ் மாதிரி அந்த மாதிரி ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் இது. இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். 88 பிரான்ச் நம்ம ஓவராலாக கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். கஷ்டப்பட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம். அவர் தான் டேஸ்ட் எல்லாமே அவர் தான் டேஸ்ட்டில் கண்ட்ரோல் பண்ணுறாரு. சூப்பர் சூப்பர் சார். இப்போ மேஜராக எந்தெந்த மாதிரி லொகேஷன்ஸ்? மேஜராக நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நார்த் தமிழ்நாடு. ஓகே சார். நார்த் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்க சார். நாங்கள் ஃபஸ்ட்டு 2000 வேலூரில் ஸ்டார்ட் பண்ணல. வேலூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 26 அவுட்லெட் இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். தென் ஃபாலோடு பை ராணிப்பேட், திருப்பத்தூர் அண்ட் திருவண்ணாமலை. இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் எவ்ரிவேர் எல்லா ஆல்மோஸ்ட் ஆல் தஹசில்ல வந்து நாங்கள் இருக்கோம். எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டு இருக்கோம். சென்னையில் ஆகட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய காஃபி ஷாப்பு, டீ ஷாப்ஸ் நிறைய இருக்கு. அதுல இருந்து நம்ம சித்ரா காஃபி பார் எப்படி ஸ்பெஷலாக இருக்கு அப்படின்றத கொஞ்சம் மக்கள் சொல்லி. நம்மளுடைய யூனிக் ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஏலக்காய் டீ அண்ட் ஆனியன் சமோசா தான் நம்ம அவுட்லெட்டோட ஒரு யூ கேன் சே as a trademark. ஓகே ஓகே சார். எவ்ரிவேர் எங்கே போனாலுமே நமக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸே இருக்காங்க. நமக்கு ஏலக்காய் டீ அண்ட் ஆனியன் சமோசா. சூப்பர் சூப்பர் சார். நிறைய டீ கடையில் குடிச்சிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இவங்க யூனிக்காக போடுறாங்க. மற்ற எல்லா டீ கடையிலையும் நார்மலாக பிஸ்கெட்ஸு, ரஸ்க்கு, சமோசா இவ்வளோ வச்சுருக்காங்க. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா அதிரசம். ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் இருக்குது. சரி, குவாலிட்டியாக இருக்குது. நான் வேலூர் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எஸ்பெஷலி இங்கே தான் சித்ரா காஃபி பார்ல சாப்பிடுவீங்க. ஆமாம். பிடிச்ச ஸ்நாக்ஸ்னால் இங்கே என்னென்ன நீங்கள் வாங்க? ரவா லட்டு. ஓகே. ஆல் ப்ராடக்ட் இஸ் ஓகே. நல்ல ட்ரெடிஷ்னல் மாடலில் தான் நாங்கள் பண்ணுறோம். ஓகே. ஃபாலோட் பை காஃபி டீ இந்த லெவலில் ஆரம்பித்து தென் கஸ்டமரோட தேவைகள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக நாங்கள் லைவ் ஸ்நாக்ஸில் என்ட்ரு ஆனோம். லைவ் ஸ்நாக்ஸ் ஐட்டமில் நாங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரெசிபி எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் எங்களுடைய அவுட்லெட்ஸ்க்கு. சரிங்க சார். பஜ்ஜி, போண்டா, வடை, வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. சூப்பர். தென் ஆனியன் சமோசா நம்மளோட யூனிக் ஸ்பெஷலாக உங்களுக்கு அது பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். இதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் நீடு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக எங்களுடைய டேஸ்ட் ட்ரெடிஷ்னல் மாடலை ஃபாலோ பண்ணுறதுக்காக ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நாங்கள் எல்லா அவுட்லெட்டுக்கு சப்ளை பண்ணுறோம். சரிங்க சார். இந்த நேம் ஆஃப் பக்ஷணம் அப்படின்ற பிராண்ட் நேம் இருக்குது. சூப்பர் சூப்பர் நைஸ். அதில் பார்த்தீங்கன்னா ரவா லட்டு, அதிரசம், முறுக்கு, எல்லடை, தட்டுவடை இந்த மாதிரி
நம்ம தமிழ்நாட்டு ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் நாங்கள் எல்லா இடத்துக்கும் கொடுக்குறோம். அதிலிருந்து அப்கிரேட் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ வந்து பன்ஸோ அப்படின்ற ஒரு பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி சூப்பர் அதில் வந்து பேக்கரி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகே ப்ரெட்டு பண்ணு, ஜாம் பன், க்ரீம் பண்ணு, குக்கீஸு, பிஸ்கெட்ஸு, ஓகே இந்த ரேஞ்சஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். ஆல்மோஸ்ட் ஆல் ஒரு கஃபே அவுட்லெட்டுக்குரிய ஒரு ஹேங் அவுட்டுக்குரிய எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நம்மளுடைய அவுட்லெட்ஸில் இருக்குது. நம்மளுடைய ஸ்பெஷலி வந்து நம்ம அவுட்லெட்டில் மோஸ்ட்லி லேடிஸ் தான் 99% ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே ஈவன் குக்கிங்லேருந்து சர்வ்லேருந்து கேஷ் வரைக்கும். ஓகே சார். அதனால் ஃபேமிலி க்ரௌடு நல்லா ஒரு கன்வீனியண்ட்டாக வருவாங்க நம்ம அவுட்லெட்ஸ். சூப்பர். ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் இந்த ரேஞ்சஸ் இருக்கிறனால சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபேமிலி க்ரௌடு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற க்ரௌடுன்னு ஒரு நல்ல பேஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் வேணும் வேறு லொக்கேஷன்ஸில் கேட்குறாங்க. இப்போ சென்னையிலே வேறு லொக்கேஷன்ஸில் நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ப்ரொசீஜர் எப்படி நம்ம கொடுக்குறோம், எந்த மாதிரி அப்படின்றத போயிடலாம். அது வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஏரியா ஐடென்டிஃபை பண்ணோடனே நாங்கள் ஒரு டீம் வச்சு ஸ்டடி பண்ணுவோம். ஓகே சார். அந்த ஏரியாவோட பொட்டென்ஷியாலிட்டி அண்ட் ஃபீஸிபிலிட்டி சூப்பர். அது பேஸ் பண்ணி காம்படிஷன் இதெல்லாம் ஒரு அனலிஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பிஸ்னஸ் வால்யூம் கிடைக்கும், எவ்வளோ அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிட்டுனா வில் கிவ் த அப்ரூவல். சூப்பர். அந்த இடத்துக்கு நாங்கள் கோஹெட் சொல்லுவோம். சரி. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரான்ச்சைஸி எடுக்க போகிறவங்க அவங்க பில்டிங் ஓனரோட டைப் பண்ணிவிட்டு ஓன் பிளேஸோ ரெண்டடோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அவங்களுக்கு பிளான் போட்டு கொடுப்போம். சரி. 2D பிளானில் அவுட்லெட் எப்படி செட் பண்ணணும், செட்டப் மாடல்ஸ் எவ்ரிதிங் வில் கைட். ஓகே. செட்டப் கொடுத்து அவங்க அந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு எல்லாம் முடிச்சோடனே பேரலெல்லாம் அவங்க மேன் பவர் ரெக்ரூட் பண்ணுறவங்க எங்களோட மெயின் கிச்சன் வேலூரில் வச்சுருக்கோம். இதுக்காகவே ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரைனிங் அவுட்லெட்டே வச்சுருக்கோம். அதுக்காக தனியாக ஒரு அவுட்லெட்டே இருக்குது. சூப்பர் சூப்பர். அந்த அவுட்லெட்டில் 2 days அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 3 days அவங்கள ப்ரிப்பேர் பண்ண சொல்லி நாங்கள் பார்ப்போம். சூப்பர். ஸோ அதுக்காகவே ஒரு செப்பரேட் அவுட்லெட்ஸ் வச்சு நாங்கள் அப்போ எங்கே இருந்தாலுமே நம்ம வேலூர் வந்துட்டு வர சொல்லிடுவீங்க. வேலூர் வந்து அங்கே ஒரு 5 days இருந்து ட்ரைனிங் எடுத்து. சூப்பர். என்ன பட்ஜெட் சார் நம்ம பண்ணலாம்? டிபெண்ட்ஸ் அப்பான் த லொக்கேஷனை பத்து தான் இந்த அமௌண்ட் வேரி ஆகும். ஓகே. ஐ கேன் சே ரஃப்லி 10 lakhs ப்ளஸ் தேவை. ஓகே. சூப்பர் சூப்பர். இது எங்களுடைய பேக்கரி ப்ராடக்ட்ஸ் கவுண்டர்ஸ். இது ஹாட் கவுண்டர்னு சொல்லுவோம். இதில் நம்மளுடைய ஸ்பெஷல் பிஸ்கெட் ஐட்டம்ஸ்லாம் இதில் டிஸ்பிளே இருக்கும். இந்த கவுண்டர் ஃபாலோட் பை இதுலேயே எங்களுக்கு புட்டிங் கேக்கு, பனானா கேக், இந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ்லாம் பேக்ட் ஐட்டம்ஸு. ஓகே. கேரட் கேக்கு, ஜாம் ரோல், க்ரீம் ரோல், இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரியிலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி வருது. சரி சார். நார்மல் நம்ம டீ ஷாப்பில் இருக்க டீ பன் சொல்லுவாங்க இது. ஓகே. அதில் இருந்து க்ரீம் கேக்கு, ஜாம் கேக், பேபி பன், இந்த ரேஞ்ச் ஆஃப் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பன்ஸுன்ற பிராண்ட் நேமில் இருக்கும். அண்டு ட்ரெடிஷ்னல் நம்மளோட இருக்க பொருளங்காய் உருண்டை, அதிர்சம், ரகவா லட்டு. இங்கே நார்த் தமிழ்நாடோட ஸ்பெஷல் ஒரு ப்ராடக்ட் என்னென்னா இங்கே எல்லாருக்குமே விரும்பி சாப்பிட்றது சிமிலி உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இந்த சிமிலி உருண்டை வந்து ஒரு யூனிக் ஸ்பெஷல் நம்ம அவுட்லெட்டில் இருக்கும். நார்த் தமிழ்நாட்டில் ரொம்ப வரவேற்பான ப்ராடக்ட். ஓகே சார். இப்போ நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரைஸ் போர்டோட உங்களுக்கு ஃபுல்லாகவே பக்காவாக டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க சார். இப்போ பேசிக்காக நம்ம டீ அந்த ப்ரைஸ் கொஞ்சம் சொல்லிடுறீங்க. டீ 15 rupees, காஃபி 20 rupees அந்த ரேஞ்சில். ஓகே. ஓகே சார். மிடில் கிளாஸ் கஸ்டமருக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் நம்ம எல்லா அவுட்லெட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ 88 பிரான்ச்சஸ் இல்லாமல் another 10 branches ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு இருக்கு. எங்களோட 100வது பிரான்ச்சஸ் வந்து ஓவர்சீஸில் சிங்கப்பூரில் ஓப்பன் பண்ணலான்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஓகே. சூப்பருங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே மக்களே, இப்போ சித்ரா காஃபி பாரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சார் வந்து பக்காவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து ஸ்பெஷல் ஸ்நாக்ஸாக வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க நார்த் தமிழ்நாடு ஃபேமஸ் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சிமிலி உருண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகி, வெல்லம், நெய் அப்படின்ற மாதிரி அந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம பேசிக்காக வந்து இந்த ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவா லட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரிவலங்காய் உருண்டை, தட்டு, அதுக்கப்புறம் முறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி பிஸ்கட்டு, அதிரசம், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா வச்சுருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்ஸோ அப்படின்னு சொல்லி அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட மெயினாக ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் டீயும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆனியன் சமோசாவும் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே இப்போ வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து காஃபி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 காஃபி சாப்பிட்டேன். நல்ல ஒரு டவரால் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெடிஷ்னல் அந்த டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, காஃபினா அந்த டேஸ்ட் அது வந்து மாறாமல் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் இருக்க மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரான்ச்சைஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயுமே நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இவங்களோட லொக்கேஷன் ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது. டி நகரில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்னஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள்
நீங்கள் அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்